அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்று ஜான் எஃப் கென்னடியை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். ஜான் எஃப் கென்னடியை யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாது. ஜான் எஃப் கென்னடி அமெரிக்கா முன்னாள் பிரசிடென்ட். முன்னாள் பிரசிடென்ட்னா முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்கா நாட்டில் உள்ளவர். ஸோ இப்போ இவர் எத்தனாவது பிரசிடென்ட்னா 35வது பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஜான் எஃப் கென்னடி பிறந்த தேதி 29ஆம் தேதி மே மாதம் 1917. ஆனால் இறந்தது எப்போ தெரியுங்களா? 22ஆம் தேதி 1963 நவம்பர் மாதம் இறந்துருக்காரு. யார்? ஜான் எஃப் கென்னடி இறந்துருக்காரு. ஓகே. ஜான் எஃப் கென்னடி எங்கே பிறந்தாருன்னா அமெரிக்காவில் யுஎஸ்ஏ நாட்டில் புரூக்ளின் இடத்துல பிறந்தார் ஜான் எஃப் கென்னடி. இவர் பதவி வகித்தது எத்தனை வருட காலம்னா 1961 பதவியேற்றார். அவர் பதவி காலம் முடிஞ்சது 1963. துப்பாக்கியில் சூடுபட்டு தலையில் ஜான் எஃப் கென்னடி இறந்தது 1963. ஜான் எஃப் கென்னடி பதவிக்கு வந்தது 43வது வயசில் பதவிக்கு வந்தார். 43வது வயசில் பதவிக்கு 46வது வயசில் தான் ஜான் எஃப் கென்னடி இறந்தார். ஏறக்குறைய பார்க்க போனால் 3 வருஷ காலம் தான் இருந்திருக்காரு. 3 வருஷம் தான். ஜான் எஃப் கென்னடி முதல்ல பாலிட்டிக்கில் சேர்ந்தது 1953 தான். அவர் அமெரிக்கா நாட்டில் பாலிட்டிக்கில் சேர்ந்து அதுக்கு முன்னே சேர்ந்துட்டார். ஆனால் பதவிக்கு வந்தது செனட்டர் பதவிக்கு வந்தது 1953வது வருஷம். 1953 தான் அவர் செனட்டராக வந்தார். அதுக்கு பிறகு தான் அந்த அமெரிக்கா நாட்டிலேயே செனட்டராக அப்படியே இருந்து அப்புறம் 1961 எலெக்ஷனில் அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அமெரிக்கா பிரசிடென்டாக. 61 பிரசிடென்டாக அப்புறம் 63 இறந்துட்டார். ஓகே. 3 வருஷ காலம் தான் அவரோட வேலை. ஜான் எஃப் கென்னடியோட முழு பெயர் ஜான் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கென்னடின்னு வரும். அதில் சூடுபட்டு இறந்தாருன்னா இவர் காரணம் அது லீ ஆக்ஸ்வர்ட்டுங்கிறவர் ஜான் எஃப் கென்னடியை தலையில் துப்பாக்கியில் சுட்டு ஜான் எஃப் கென்னடி இறந்துட்டார். ஜான் எஃப் கென்னடி துப்பாக்கியில் சூடுபட்டு தான் இறந்தார். சுடாமல் இருந்திருந்த ஜான் எஃப் கென்னடி இறந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. கொன்றது லீ ஆக்ஸ்வர்ட்டு தான். ஓகே. அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. லீ ஆக்ஸ்வர்ட் கூட கொல்லாமல் இருந்திருக்கலாம், வேறு ஆள் கொண்டிருக்கலாம். ஏன்னா துப்பாக்கி சூடு தானே, பக்கத்துலேருந்து ஒன்றுமே எதுவுமே நடக்கலையே, எல்லாம் தூரத்தில் அந்த கட்டடத்துலேருந்து தான் நடந்திருக்குது. கட்டடத்தில் லீ ஆக்ஸ்வர்ட் இருந்தானா, ஸோ அவனை தான் கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு பக்கத்தில் வேறு யாராவது இருந்திருக்கலாம்ல, வெள்ளைக்காரனுங்க, அவனுங்க கூட சுட்டுருக்கலாம்ல. லீ சுடாமல் இருந்து மற்றவங்க கூட சுட்டுருக்கலாம். கட்டடத்துலேருந்து வேறு கட்டடத்துலேருந்து கூட சுட்டிருக்கலாம். எல்லாம் இப்போ நம்ம இப்போ அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம இப்போ யோசித்து பார்க்குறப்ப இதெல்லாம் உண்மையாக இருக்குமா என்னான்னு நம்ப முடியாமல் இருக்குது. உண்மையாக இருக்குமா இல்லையா தெரியல. ஏன்னா இந்த லீ ஆக்ஸ்வர்ட்டுங்கிறவன் சுடாமையும் வேற ஆளும் சுட்டு ஜான் எஃப் கென்னடி இறந்துருக்கலாம், அல்லது இவன் லீ ஆக்ஸ்வர்ட்டு கூட சுட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது சாரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஜான் எஃப் கென்னடியோட மனைவி பேர் ஜாக்லின் கென்னடி. ஓகே. இவங்க ஜான் எஃப் கென்னடியோட அப்பா பேர் ஜோசப் பி கென்னடின்னு வரும். ஜோசப் பி கென்னடி. அம்மா பேர் ரோஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படின்னு வருது. ரோஸ் ஃபிட்ஸ்ஜெரால்ட்னு அம்மா பேர். ஜான் எஃப் கென்னடி படித்த பல்கலைக்கழகம் எதுன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அதில் தான் படிச்சிருக்காரு ஜான் எஃப் கென்னடி.
ஜான் எஃப் கென்னடி வந்து 1941 வருஷத்துலேருந்து 1945 வருஷம் வரைக்கும் ஆர்மியில் வேலை செஞ்சார். ஆர்மின்னா இந்த கடற்படை இருக்குதுல்ல, தண்ணி கப்பல் படை, அதில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அதில் என்ன பதவியில் ஆர்மியில் இருந்தாருன்னா, அந்த காலத்தில் இங்கே ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், என்ன பதவினா லெப்டினன்ட் பதவியில் இருந்திருக்காரு. ஜான் எஃப் கென்னடி அப்பா பேர் ஜோசப் கென்னடி. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், தெரியுங்களா? நாட்டுக்காக நிறைய செஞ்சுருக்காரு அவர். ஒரு நாட்டுக்காக வந்து என்னன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி முக்கிய பங்களிப்பு வகித்தார். அதாவது சிவில் உரிமைகள், இது சிவில் ரைட்ஸு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு வகித்தார். யார்? ஜான் எஃப் கென்னடி. ஓகே. அப்புறம் வந்து சந்திரனுக்கு மனிதரை அனுப்பும் திட்டத்தை ஊக்குவித்தார். ஜான் எஃப் கென்னடி வந்து அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான தலைவர்களில் ஒருவர் என்று கருதப்படுகின்றது. பிரபலமான தலைவர். ஓகே. எங்கே? அமெரிக்கா நாட்டில். அப்புறம் வந்து ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காராம். அந்த புக்கு 1957 வெளிவந்தது. அவர் புக்கு எழுதியிருக்காரு. யார்? ஜான் எஃப் கென்னடி. ஓகே. அந்த புக்கு பேர் வந்து ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ்ன்ற புக்கு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை ஜான் எஃப் கென்னடி எழுதினதுனால அவருக்கு என்ன பரிசு கிடைச்சதுன்னா புலிட்சர் ப்ரைஸ் அந்த அவார்ட் கிடைச்சது. ஜான் எஃப் கென்னடியை ஏன் சுட்டாங்க? ஜான் எஃப் கென்னடியை ஏன் சுட்டு இருப்பாங்க? யாருக்கா தெரியுமா? காரணம் இருக்குது. இந்த மெர்லின் மூன்ரோ இருக்காங்கல்ல, அமெரிக்கா ஹாலிவுட் நடிகை, அந்த ஹாலிவுட் நடிகனால தான் ஜான் எஃப் கென்னடியை கொன்று இருக்காங்க. துப்பாக்கியில் சுட்டு கொன்னுட்டாங்க. ஓகே. காரணம் ஜான் எஃப் கென்னடிக்கும் மெர்லின் மோன்ரோவுக்கும் 2 பேர்த்துக்கும் லவ் இருந்திருக்குன்னு நிறைய வதந்தி. எந்த இடத்துல? அமெரிக்காவில் நிறைய வதந்தியாம். ஸோ இப்போ 2 பேர்த்துக்கும் காதல் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டாங்க. அந்த ஹாலிவுட் கம்பெனி இருக்குதே அமெரிக்காவில், படம்லாம் எடுப்பாங்களே வெள்ளைக்காரனுங்க, அவனுங்க நினச்சிட்டாங்க காதல் இருக்குது அப்படின்னு மெர்லின் மோன்ரோவுக்கும் ஜான் எஃப் கென்னடிக்கும். அதுக்கு பிறகு மெர்லின் மோன்ரோ வந்து அவளோட 3வது புருஷங்கோட எதுவும் பிரச்சனைனால, சண்டைனால மெர்லின் மோன்ரோ தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்துட்டா. அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்த பிறகு அந்த ஹாலிவுட் கம்பெனி அமெரிக்காவில் உள்ளது படம் எடுக்கிறவங்க, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஓ மெர்லின் மோன்ரோ இறந்ததுக்கு ஜான் எஃப் கென்னடி தான் காரணம், அவரு மேலே உள்ள ஆசைனால தான் மெர்லின் மோன்ரோ அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்ற கவலையில் மெர்லின் மோன்ரோ தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்துட்டா அப்படின்னு ஹாலிவுட் கம்பெனி நினச்சிருக்குது. ஸோ இப்போ அவங்க ஆள் அனுப்பி கூட ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, இருக்கலாம். இப்போ எல்லாம் வந்து பார்க்குறப்ப சந்தேகம் இப்படி தான் வருது, பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அவங்க கொண்டிருக்கலாம், வேறு யாரும் கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இந்த லவ் ஸ்டோரி கதை வந்து ஜான் எஃப் கென்னடிக்கும் மெர்லின் மோன்ரோவுக்கும் தான். எல்லாம் கட்டுக்கதை, வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஜான் எஃப் கென்னடி பிறந்த நாள் 5வது மாதம் 29ஆம் தேதி. ஸோ அந்த நாளில் மெர்லின் மோன்ரோ பாட்டு பாட போயிருக்கா. யார்? அவங்க பிறந்த நாளுக்கு. அனுப்பி போட்டது யார்? அமெரிக்கா
ஹாலிவுட் கம்பெனி அனுப்பி விட்ருக்கு. அவங்க தான் அனுப்பி விட்ருக்காங்க, போய் பாட்டு பாடுன்னு அனுப்பி விட்டுவிட்டு இவங்க ஜான் எஃப் கென்னடியும் மர்லின் மொன்ரோவும் 2 பேரும் பப்ளிக்காக தான் அந்த அவங்க பாட்டெல்லாம் மெர்லின் மொன்ரோ பாடின பிறகு பப்ளிக்காக தான் அவங்க எல்லாம் அந்த இடத்துலலாம் உட்காந்து சாப்பிட்டது, பேசுனது, ஃபோட்டோவோட எடுத்துக்கிட்டாங்களாம். நிறையா ஃபோட்டோ பாருங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்கள், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்களாம். ஓகே, வேறு தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே போய் இந்த 2 பேரும் மெர்லினும் ஜான் எஃப் கென்னடி எங்கேயும் போய் பேசலையா, ஒன்றும் தனியாக போய் எங்கேயுமே பேசலையா. ஆனால் அங்கே பாருங்கள், வெள்ளைக்காரனுங்களை பாருங்கள், அமெரிக்காவில் உள்ள வெள்ளைக்காரனுங்களை பாருங்கள், இங்கே எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்கள். அப்போ உள்ள கதை அது. ஆனால் இப்போ வந்து இங்கே பாருங்கள், இன்டர்நெட்டில் பாருங்கள்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. கட்டி பிடிச்சிக்கிட்டு மெர்லின் மொன்ரோவும் ஜான் எஃப் கென்னடி கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க. இன்டர்நெட்டில் இப்போ போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்கா? வெள்ளைக்காரனுங்க போட்டிருக்கானுங்க. எங்கே உள்ள வெள்ளைக்காரன்? அமெரிக்காவில் உள்ளவனுங்க போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி போட்டு எதுக்கு பேரை கெட்ட பேராக்கணும்? உண்மையாக விரும்பினாங்களா 2 பேரும்? இல்லையே. பாட்டு பாட போய் அப்புறம் எல்லாம் விருந்தெல்லாம் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவன் புருஷன் கூட பிரச்சனைனால இவன் தூக்க மாத்திரை இருந்துட்டாமா. 3 கல்யாணம் பண்ணவ மெர்லின் மொன்ரோ, 1 இல்லை 3. ஸோ ஒரு வாழ்க்கை கூட நல்லா அமையலை அவங்களுக்கு. வந்து மெர்லின் மொன்ரோவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போய் வேதனைப்பட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க. இதுதான் காரணம். ஜான் எஃப் கென்னடி காரணம் இல்லை. ஆனால் வெள்ளைக்காரனுங்க இப்போ போட்டிருக்கானுங்க பாருங்கள், அமெரிக்காவில் உள்ளவங்க போட்டிருக்காங்க. ஃபோட்டோவை பாருங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரிலாம் வெள்ளைக்காரனுங்க பண்ணலாமா? வெள்ளைக்கார ஜாதிகளுக்கு வெள்ளைக்காரனுங்க இந்த மாதிரி பண்ணலாமா? கெட்ட பேரை உண்டாக்கலாமா? ஜான் எஃப் கென்னடி மக பேர் வந்து கேரோலைன். மகன் பேர் வந்து ஜான் எஃப் கென்னடி JRன்னு வருது. உண்மையாக அவங்க மகன் பேர் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டுது. ஜான் எஃப் கென்னடி JRன்னு இருக்குது. JRன்னா என்ன ஒன்றும் தெரில. ஏன்னா நான் இப்போ வந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்ததை அப்படியே நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அந்த பேர் வந்து சரியாக தெரிய மாட்டுது. ஸோ இப்போ அவங்க மகன் 2 பேர் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அவங்க மனைவி இவங்க அவங்க மருமக ஜான் எஃப் கென்னடியோட மகனோட பொம்பளை அவங்க ஃபோட்டோ இருக்குது. இது ஜான் எஃப் கென்னடியோட மருமக ஃபோட்டோ. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜான் எஃப் கென்னடியோட மருமக 2 பேரும் விமான விபத்தில் 1999 இறந்துட்டாங்க, விமான விபத்தில். ஸோ இப்போ எல்லாம் வந்து அமெரிக்காவில் தான் நடந்துச்சு இந்த ஆக்சிடெண்ட்லாம், விமான விபத்து. ஏர்ப்ளைனில் போகிறப்ப 2 பேரும், மகனும் மருமகளும். மருமகளோட ஜான் எஃப் கென்னடியோட மருமகளோட தங்கச்சி 3 பேர் ஏர்ப்ளைனில் போயிருக்காங்க. அதாவது வந்து அந்த சிங்கிள் ஏர்ப்ளைன் வாங்குறது சிம்பிளாக இருக்குமே, சின்னது. அதில் வந்து சொந்தமாக ஓட்டிக்கிட்டு போகிறது, ஒரு 3-4 பேர் உட்காந்து போகலாம் அந்த ஏர்ப்ளைனு. ஸோ இப்போ அந்த ஏர்ப்ளைனில் இவர் ஜான் எஃப் கென்னடி மகன் ஓட்டிக்கிட்டு போய் மனைவியோட தங்கச்சி எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ ஜான் எஃப் கென்னடி 1963 இறந்தார். ஜான் எஃப் கென்னடி மகன் வந்து 1999 இறந்தார். ஸோ அவருக்கு ஜான் எஃப் கென்னடிக்கு இருந்தது ஒரே மகன் இறந்துட்டார் மருமகளில். ஸோ இப்போ ஜான் எஃப் கென்னடியோட கேரோலைன், இவங்க தான் இப்போ இருக்காங்க. ஸோ மகளோட வாரிசுங்க தான் இருக்குது. மகளுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். ஜான் எஃப் கென்னடி நல்லா வாழ்ந்தவர், ரொம்ப அறிவாளி. ஒரு கூட்டத்தில் கூட அவர் ஜான் எஃப் கென்னடி முதல்ல பதவி ஏற்றப்ப 1961 அவர் வந்து இந்த கூட்டத்தில் பேசின சொற்பொழிவு, ஆளுங்கிட்ட நிகழ்த்தின சொற்பொழிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு சொற்பொழிவில். அதாவது, நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.
இந்த பாட்டு வந்து எம்ஜிஆர் வந்து நான் ஏன் பிறந்தேன் படத்தில் பாடுறாரு. அந்த பாட்டு வரிகளை தான் ஜான் எஃப் கென்னடி ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. நாடு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று கேளு அப்படின்னு ஜான் எஃப் கென்னடி ஒரு கூட்டத்தில் ஆளுங்கிட்ட சொற்பொழிவாற்றப்ப அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம்! அந்த சொற்பொழிவில் பேசின அந்த வார்த்தையை தான் எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன் படத்தில் பாட்டாக பாடியிருக்காரு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் ஏன் பிறந்தேன் படத்தில். அந்த பாட்டில் வருது இடையில ஒரு வரி, நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் உன் நன்மை உனக்கு அப்படின்னு எம்ஜிஆர் பாடுறாரு அந்த படத்தில், நான் ஏன் பிறந்தேன் படத்தில். ஸோ நல்ல கருத்துள்ள பாட்டு அது. இந்த பாட்டை ஏன் எழுதியிருக்காங்க படத்தில்னா, ஜான் எஃப் கென்னடி சொன்ன அந்த வார்த்தை பொன்மொழிகள் மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு எழுதியிருக்காங்க. எவ்வளோ நல்ல வரிகள் பாருங்கள். ஸோ இப்போ ஜான் எஃப் கென்னடி வந்து ரொம்ப அறிவுள்ளவர், அறிவாளி, நல்லா படித்தவர், பல்கலைக்கழகத்தில் படித்தவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. ஆனால் என்னென்னா இந்த கெட்டவனுங்க இந்த மர்லின் மூன்றாம் நாளை ஆள் வச்சு ஜான் எஃப் கென்னடியை கொண்டுட்டாங்க. ஸோ இப்போ தப்பாக சிந்திச்சிட்டானுங்க வெள்ளைக்காரனுங்க, தப்பாக யோசனை அவனுங்களுக்கு. எதுக்கும் முடிச்சு போட்டு ஜான் எஃப் கென்னடியை கொண்டிருக்காங்க பாருங்கள் மர்லின் மூன்றாம் நாளை. ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வெள்ளைக்காரனுங்க அமெரிக்கா நாட்டில் உள்ளவனுங்க பண்ணினது. ஜான் எஃப் கென்னடி கதை வந்து ரொம்ப உருக்கமான கதை. அவர் துப்பாக்கியில் சூடுபட்டு தலையில் இறக்குறப்ப எப்படி துடிச்சிருப்பார். தலையில் போய் சொல்லாமா மடையனுங்க வெள்ளைக்காரனுங்க, எல்லாம் சதிகாரனுங்க, எல்லாம் அமெரிக்காவில் உள்ளவனுங்க. அந்த காலத்தில் இருந்த வெள்ளைக்காரனுங்க எல்லாம் சதிகாரனுங்க, பயங்கரவாதிங்க. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ கூட இந்த அமெரிக்கா நாட்டை நினச்சாலே அவ்வளோ ஆத்திரம் வரும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்க. இவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. எல்லாம் வெள்ளைக்காரனுங்க தான் அமெரிக்காவில் உள்ளவனுங்க. என்ன பண்ணுறது, அந்த நாட்டு தலைவிதி அப்படி, தலைவர்களெல்லாம் சுட்டுக்கொள்வது. சரி, இதோடு நான் ஜான் எஃப் கென்னடியை பற்றிய வீடியோவை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்ஸ் அலாட். ஓகே, பாய்.